நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. ஒரு நல்ல படம் அதுக்கான ப்ரொமோஷனை தானே தேடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சின்ன பட்ஜெட் படத்துல இருந்து பெரிய ஸ்டார் படம் வரைக்குமே இன்னைக்கு பெரிய அளவுல இறங்கி ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வகையில தக் லைஃப் படத்துக்கு வந்து ரீசெண்டா பயங்கரமா வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் 2 வகையாகவுமே அமைஞ்சது. ஸோ அது படத்துக்கு இன்னுமே ஒரு பெரிய பூஸ்டா அமைஞ்சு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. இது மட்டும் இல்லாம இயக்குனர் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் இவங்க 2 பேருமே நாயகன் படத்துக்கு அப்புறமா பல தசாப்தங்கள் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். சிம்பு, த்ரிஷா, அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து தக் லைஃப் படத்துக்கு இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு, இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். தில்லியில கேங்ஸ்டரா இருக்கிற ரங்கராய சக்திவேல் அதாவது கமல்ஹாசன் ஒரு சம்பவத்துல அப்பாவை இழந்த அமரன் அதாவது சிம்புவை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய தம்பி மாதிரி சிம்புவை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வராரு. கமலுடைய கேங்ஸ்டர் தொழில கமலுக்கு அப்புறம் சிம்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு பாசமா இடம் கொடுத்து வளர்க்குறாரு. வளர்த்த கெடா மாடல பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலையால கமலை சுத்தி இருக்கிறவங்க சிம்புவை கமலுக்கு எதிராக கொம்பு சீவி விட கமலும் சிம்புவும் எதிரியா மாறுறாங்க. ரங்கராய சக்திவேல் வெர்சஸ் அமரன் அப்படிங்கிற ஃபேஸ் ஆஃப்ல யாரு ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் தக் லைஃப் படத்துடைய கதை. சரி, நடிகர்களுடைய நடிப்பு பத்தி பார்க்கலாமா? ரங்கராய சக்திவேலா கமல் வந்து மிரட்டி இருக்காரு. குறிப்பா பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர யங் கமல் வந்து பார்க்க அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நாயகன் பட கமல் கெட்டப் இருக்கு இல்லையா, ஸோ அதுலதான் வந்திருக்காரு. கண்டிப்பா கமலுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான். அதே மாதிரி சிம்பு வந்து உடம்ப ஃபிட்டா வச்சுட்டு ஃபைட் அண்ட் இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆகட்டும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே போல மற்ற கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாசர், அபிராமி, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாமே தங்களுடைய போர்ஷனை வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆனா மெயின் கேரக்டர்ஸான கமல் அண்ட் சிம்பு தவிர மற்ற எந்த கேரக்டர்ஸ்லயுமே வந்து பெரிய டெப்த் இல்லை அப்படிங்கிறது மைனஸ். சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து செம ஒர்க். பல இடங்கள்ல வந்து இது 2மே விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. அதே போல ரஹ்மான் பிஜிஎம் அண்ட் ஆல்பம் மாஸ் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னத்த சொல்ல, தக் லைஃப் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா படத்தை விடவே சாங்ஸ் எல்லாம் கதையோட பார்க்க ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த பல நூறு ஃபேன்ஸ்ல வந்து நானும் மூர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஜிங்குச்சா அந்த பாட்டை தவிர மற்ற எந்த பாடல்களுமே படத்துல இல்லை அப்படிங்கிறது பெரிய 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 டிசப்பாயின்மெண்ட். 5 வண்ண பூவை மட்டும் அங்கங்க மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருக்காங்க. அண்ட் சுகர் பேபி நெட்ல வந்து தீயா சின்மையா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்த முத்தமழை சாங், மாறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த சாங்ஸுமே வந்து படத்துல இல்ல, பயங்கரமா மிஸ் ஆயிருக்கு. அதுவும் வந்து விண்வெளி நாயகன் சாங்கை பிளேஸ் பண்ணியிருக்க இடம்லாம் வந்து அட்டேங்க அப்பா அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி சொன்னோம் இல்லையா, கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து படத்துல பெருசா டெப்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் த்ரிஷாவோட கேரக்டர். த்ரிஷா கேரக்டர் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பதிலே கிடையாது, தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொன்னோம். அதுவும் த்ரிஷா கேரக்டரை அபிராமி அக்செப்ட் பண்ணிக்கிற விதமும் வந்து கன்வின்சிங்கா கிடையவே கிடையாது. டயலாக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல எதுவுமே மனசுல நிக்காதது பெரிய மைனஸ். அங்கங்க செக்கச்ச வந்த வானம் படத்துடைய சாயலும் வந்து போகுது. அதே மாதிரி இத்தனை லொகேஷன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஓவராலா படத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா ப்ரெடிக்டபிள், பாசிபிள் அண்ட் ரொட்டீன் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா கடுப்படிக்குது. அதிசயங்கள் ஒரு முறை தான் நடக்கும், அது நாயகனோட முடிஞ்சிருச்சோ அப்படின்னு தான் தோணுது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மணிரத்னம் அண்ட் கமல் காம்போ. படம் பார்த்த பலருமே வந்து தக் லைஃப் படத்துக்கு இந்தியன் 2 எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் அப்படி ஏதாவது ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட சொல்லுங்க. அண்ட் படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க.